Hello guys, welcome to Soundra Sana. Hope you all doing good. Okay, இன்னைக்கு டே 3 கிளாஸில் பேசிக் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ரஃபாக வரைஞ்சி பார்க்குறதுக்கு ஒரு பென், அப்புறம் ஒரு ஸ்கேல், ஒரு ப்ராக்டிஸ் கோன், ஒரு ரஃப் கிளாத் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் அண்ட் A4 ஆர் A3 ஷீட் இல்லைனா ட்ராயிங் புக். இதுதான் நம்ம கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கோன் பேசிக் எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஒருத்தர் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. சில பேர் வெறும் இந்த 4 ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கருக்கு நடுவில் மட்டும் வச்சு ட்ரா பண்ணுவோம். ஒரு சிலர் வெறும் தம் ஃபிங்கரும் 4 ஃபிங்கரை வச்சு மட்டுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஹேண்ட்லிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஏன்னா பெண்ணை நாம் நார்மலாக பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சி தான் நான் ட்ரா பண்ணுவேன். ரொம்ப முனையிலையும் பிடிக்க மாட்டேன், ரொம்ப மேலேயும் பிடிக்க மாட்டேன். நார்மலாக பெண்ணை நம்ம எழுதுவோம், அந்த பெண்ணை பிடிச்சிருந்தேன் அந்த மாதிரி பிடிச்சி தான் எழுதுவேன், வரைவேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கோன் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக பேப்பர்லேயோ இல்லை ஹேண்ட்லேயோ வரைய ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. புதுசாக ஒரு கோன் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர்லேயோ அது ஃப்ளோ செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃப்ளோ கரெக்டாக வருது. அப்போ இதுக்கு மேலே நாம் பேப்பரில் வரைய ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது பேசிக் எலிமெண்ட்ஸ். இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் என்ன டிசைன்ஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக வரையலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஃபண்டமெண்டலில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் மற்றதை கேரி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? லைன்ஸ். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ், பேசிக் எலிமெண்ட்ஸ்னு வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னென்னு வரும்? லைன்ஸ். ஓகேவா? இப்போ லைன்ஸ் அப்போது லைன்ஸ் எப்படி போடணுன்னா, நாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தம் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான், அந்த ப்ரெஷர் வச்சு தான் நமக்கு எவ்வளோ கோன் வெளியே வரணும் அப்படின்றது. அது இந்த தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெஷர் கொடுப்போம். லைட்டாக கொடுத்தா லைட்டாக வரும், ஃப்ளோ ஜாஸ்தியாக கொடுத்தோன்னா அது ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ நம்ம ப்ரெஷர் கொடுக்கறத பொறுத்து தான் கோன் எப்படி வருதுன்றது. ஓகேவா? இப்போ லைனு, ஃபஸ்ட்டு லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே கோனுக்கும் கீழே பேப்பரும் டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் நாம் கொஞ்சம் அழுத்தி அப்படியே எடுத்துகிட்டு வாங்கன்னா அந்த இதுவே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பொறுமையாக ஃப்ளோ அப்படியே அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக நிறுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் தள்ளினதுக்கப்புறம் அது வர ஃப்ளோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு தடவை வரைகிறேன், அழுத்தி அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி தான். இப்போது இது சிங்கிள் லைன், இது
இது சிங்கிள் லைன். இப்போது இதே டபுள் லைன். டபுள் லைன்னு வரும்போது இந்த மாதிரி டபுள் லைனு இப்படி ரொம்ப பக்கத்தில் போடாமல் இது டபுள் லைன். ஓகேவா? சிங்கிள் லைன் எப்படி போகிறதுன்னு பார்த்தாச்சு, டபுள் லைனும் எப்படி போகிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது டார்க் லைன் எப்படி போடுவீங்க? நீங்கள் நல்லா போட வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே உங்களால் கோன்லேயுமே எழுத முடியும். ஓகேவா? ஓகே. இப்போது டார்க் லைனுன்னு வரும்போது இப்படி ஒரு 2 லைன் போட்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம டார்க் லைன் ஃபில் பண்ணணும். தெரியுதா? 2 லைனு அதுக்கு நடுவில் ஃபில் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி தான் டார்க் லைனும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ளோ வரும். இந்த 2 லைன் இருக்குது, நடுவில் நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். இப்படி தான் டார்க் லைன் கொடுக்கணும். வெறுமே டார்க் லைன் எதுக்கு இந்த மாதிரி 2 லைனாக கொடுக்கணும்? சும்மா ஈஸியாக ஒரே இதில் அழுத்தினா வந்துடும் அப்படின்னு இப்படி அழுத்திக்கிட்டே வரக்கூடாது. இப்போ இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் சும்மா அழுத்தியே டார்க் லைனாக கொடுக்குறேன்னு இப்படி கொடுக்குறேன். இதுக்கும் பர்ஃபெக்ஷன் தெரியுதா? இது ஒரே லைனாக தெரியுது, பட் இது இல்லை. ஸோ இப்படி தான் போடணும். இந்த மாதிரி டார்க் லைன் போடக்கூடாது. தெரியுதா? ஒரு 2 லைன் ட்ரா பண்ணி அதுக்குள்ளே தான் டார்க்னிங் பண்ணணும். இப்படி தான் டார்க் லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இது 3rd எலிமெண்ட். ஓகேவா? இப்போது 4th எலிமெண்ட். 4th ட்ரிபிள் லைன். ஃபர்ஸ்ட் லைன் சிங்கிள் லைன் பார்த்துட்டோம், டபுள் லைன் பார்த்துட்டோம், அப்புறம் டார்க் லைனும் பார்த்துட்டோம். இப்போது ட்ரிபிள் லைன் இதே மாதிரி தான், ஆனால் 3 லைன்ஸ் டார்க் பண்ணணும். பக்கத்தில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி 3 லைன்ஸ்.
இந்த 3 லைன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ கிரிட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். கிரிட்டுக்கு சென்டராக ஒரு போர்ஷனும் இன்னொரு சைடில் இருக்கிற போர்ஷனும் நடுவில் ஒரு பார்டரிங்காக கொடுக்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்போது இந்த கிரிட்டு இந்த 3 லைன் யூஸ் பண்ணலாம். இதுதான் ட்ரிபிள் லைன். ஓகேவா? இப்போ லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோமா? இந்த லைன்ஸே நான் எப்படி சொன்னேன், பேப்பருக்கும் கோனுக்கும் டச் ஆகாமல் மேலாக அப்படியே எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன்னா, இப்போது அதுவே டச் பண்ணி போட்டால் அந்த லைன் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போது கோனையும் பேப்பரையுமே டச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது இப்போ வர்றது எப்படி வருதுன்னு பாருங்கள். இதோட ஃப்ளோக்கான ஸ்மூத்னஸும் இதோட ஃப்ளோக்கான ஸ்மூத்னஸும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நாம் பேப்பருக்கும் கோனும் டச் ஆகாமல் இருக்கணும். அப்போது இந்த மாதிரி தான் போடணும். கரெக்டாக பேப்பரும் கோனும் டச் ஆகாமல் வரணும். அப்படி இருக்கும்போது எப்படி வருது பாருங்கள். கோனும் பேப்பரும் டச் ஆனால் எப்படி? ஏன்னா கோனை பேப்பர் அழுத்திக்கிட்டே போட்டோன்னா கோன் க்ளோஸ் ஆகிடுது ஃபுல்லாக. அப்படின்னு இருக்கும்போது அது ஃப்ளோவும் வராது, ஒரு மாதிரி விட்டு விட்டு வரும். ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம் ஒர்க் நான் சொல்கிறேன். இப்போது லைன்ஸ் நாம் பார்த்தோமா, அந்த லைன்ஸை ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைனாக அதாச்சு இது ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ஒரு ஷீட்டோ இல்லை நோட்டோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேவா? சின்ன சின்ன பாக்ஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது அந்த ஒரு ஷீட்டு ஃபுல்லாக இப்போ ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைனில் இந்த மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஹரிசாண்டல் லைனாகவே போட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹரிசாண்டல் லைனாக ஃபுல்லாக ட்ரா பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷீட்டில் வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாக. இப்போது ஹரிசாண்டல் லைன்னு வரும்போது லெஃப்ட் டு ரைட் நம்ம வரைஞ்சால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸுக்கு டாப் டு பாட்டமாக வரைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி மேலேருந்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு விடணும். இந்த மாதிரி லைன் போடும்போது பொறுமையாக ட்ராக் பண்ணிட்டு வரணும். ஸ்பீடாக நம்ம எடுத்தோன்னா லைன் கட் ஆகிடும். ஓகேவா? பொறுமையாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே
ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி லைன் ஃப்ளோ கரெக்டாக வரும். இந்த மாதிரி பொறுமையாக பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரணும். எல்லாருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே லைன்ஸ் கோனில் போடுறதுக்கு வராது. அதுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக வரைய போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பாக்ஸுக்கு மட்டும் பென் யூஸ் பண்ணி வரைங்க. இப்போ ஹரிசாண்டல் அப்படின்னாலும் பென் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் லைன் ஒரு 2 பாக்ஸ் வரைங்க. இந்த மாதிரி அதை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 2 பாக்ஸ். அதுக்கப்புறமா ஃபுல்லாக கோன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்கேல் வச்சு ஒரு பென்சிலில் லைன்ஸ் போட்டுக்கிட்டோ, இல்லை செக்டு நோட் இருக்குல்ல, செக்டு நோட்டில் நீங்கள் பென்னை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண பழகுங்க. ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் லைனில் ஒரு 2 பாக்ஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வரும். அதுக்கப்புறமா கோனை வச்சு அதே இது பண்ணுங்கள். இப்போ ஹரிசாண்டலில் இப்போ ஒரு 2 பாக்ஸ் ஹோல் பேஜில் ஒரு 2 பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோனில் ஹரிசாண்டல் லைன் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி வெர்டிக்கல் லைனும் அதே மாதிரி தான். வெர்டிக்கலாகவும் பெனில் ஒரு 2 பாக்ஸ் அப்படியே போடுங்க. வெர்டிக்கலாக ஒரு 2 பாக்ஸ் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே கோனில் வரையுங்க. இந்த மாதிரி அது இன்னொரு பேஜில் ஃபுல்லாக வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன், அதாச்சும் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். இப்போது ரைட் ஸ்லாண்டிங் லைன் அப்படின்னா ரைட் ஸ்லாண்டிங் லைன் அப்படின்னா இப்படி ரைட் ஸ்லாண்டிங் லைனா என்ன? ரைட் டு லெஃப்ட். லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைனா லெஃப்ட் டு ரைட். புரியுதா? இப்போது ரைட் டு லெஃப்ட்டுக்கு வரையணும். இப்படி ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி, இந்த மாதிரி. புரியுதா? இந்த மாதிரி ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வரையணும். இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக, அதுவும் ஒரு பேஜுக்கு. லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். லெஃப்ட்டும் அதே மாதிரி தான்.
இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணணும். புரியுதா? இதே மாதிரி பென்னை வச்சு ஒரு 2 பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு பேஜ் அளவுக்கு கோனில் போடணும். நான் ஏன் லைன்ஸ்க்கு இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு பேஜுக்கு போட சொல்கிறேன்னா, லைன்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணும். ஸோ லைன்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் போட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போட ஈஸியாக வரும். ஸோ இது எல்லாமே எனக்கு ஹோம் ஒர்க்காக எல்லாமே ஒரு பேஜ் நீங்கள் இன்றைக்கி கொடுக்கணுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். 2 days டைம் எடுத்துக்கோங்க. 2 days ஆர் 3 days கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேஜ்லையுமே இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன் எல்லாமே ஒரு பேஜுக்காக எனக்கு போட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? கரெக்டாக பார்த்து நீட்டாக போடணும். நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க அது நீட்டாக நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு. ஏன்னா இப்போ அது தப்பாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கரெக்ஷன் சொல்லி திருப்பியும் போட சொல்லுவேன். ஸோ நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி போட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? கோன் கற்றுக்கிறது பெருசு இல்லை. இப்போ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோன்னா அதை திரும்ப நம்ம போட தான் நல்லா வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்டிப்பாக யாருக்குமே நல்லா வராது. நானுமே அப்படி தான். எனக்குமே ஸ்டார்டிங்கில் வராது. எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, நானாக தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ அப்புறமா போட தான் எனக்கு ஓரளவுக்கு நல்லா போடவே வந்தது. ஓகேவா? நானும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா தெரிஞ்சுக்கலாம், நல்லா கற்றுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் சரி வரல அப்படின்னு ஃபெடப் ஆக வேண்டாம். கண்டிப்பாக போக ரொம்ப நல்லா வரும். செகண்டு டபுள் லைன். இப்போ இதையே சிங்கிள் லைனாக போட வச்சாச்சு. இப்போது டபுள் லைன், டபுள் ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? டபுள் லைன்னு தெரியும்ல, 2 லைன் போடணும். இங்கே சரி எல்லாம் ஒன்றா போடுறோமே கன்ஃபியூஸ் ஆகும், இல்லை தெரியாது அப்படின்னு இருக்கும்போது ஒரு 2 லைன் போடுறேன்னா கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு அடுத்த 2 லைன் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இதே மாதிரி ஹரிசாண்டல் லைனு, வெர்டிக்கல் லைன் போடணும். இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்லேயும் டபுள் ஹரிசாண்டல் லைனுக்கும் ஒரு பேஜ் ஃபுல்லாக போடுங்க. வெர்டிக்கல் லைனும் டபுள் வெர்டிக்கல் லைன்லேயும் அதுவும் ஒரு பேஜில் போடுங்க. புரியுதா? ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு, அதே டபுள் வெர்டிக்கல் லைன். இதுவுமே பெனில் ஒரு 2 லைன், அதாவது 2 பாக்ஸ் அளவுக்கு போடுங்க. ஒரு 2 பாக்ஸ் பெனில் போடுறீங்கன்னா பேலன்ஸ் ஃபுல்லாக கோனில் போடணும். வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக நம்ம போட்டோம், இப்போ வெர்டிக்கலாக டபுள் லைன். நடுவில் கேப்பு விட்டு போடுங்க, ஏன்னா சிங்கிள் லைனுக்கும் டபுள் லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அது மாதிரி
இந்த டபுள் லைன் வந்து ஒன்று டார்க்னிங் பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்கும், கிரிட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதனால் டபுள் லைன் போட கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன். அடுத்து அதுவே இதே மாதிரி லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன்லையும் போடணும், ரைட் ஸ்லாண்டிங் லைன்லையும் போடுங்க. டபுள் லைனாக டபுள் ரைட் ஸ்லாண்டிங் லைனும் டபுள் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன்லையும் போடுங்க. இதே மாதிரி டபுள் லைனாக லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி டபுள் லைன். ரெண்டு பாக்ஸ் மட்டும் பென் வச்சு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க பாக்ஸ் எல்லாமே கோனில் போடணும். ஓகேவா? இவ்வளோ கொடுத்துருக்காங்களே எப்படி 2 நாளில் முடிக்க முடியுன்றதுக்காக சீக்கிரமாக அவசரமாக கோணையாக போட வேண்டாம். பொறுமையாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக நீட்டாக போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுங்கள். இது எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி பண்ணாதீங்க, நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு நினச்சி எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? எனக்கு அனுப்புறதுன்றது இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம கற்றுக்குறோம், ஸோ கற்றுக்கிறத நல்லா கற்றுக்கணும்னு நினச்சி நீங்கள் வரீங்க. பொறுமையாக பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டார்டிங்கில் அதான் பேசிக் நல்லா தெரிஞ்சு போட ஆரம்பிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போக போக நம்ம இன்னும் நல்லா கற்றுக்கிறதும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கற்றுக்கவும் முடியும். அதனால் இதை பொறுமையாக பண்ணாலும் பார்த்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். எதுக்கு நான் பெனில் போட சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளால் கோனில் இந்த மாதிரி லைன்ஸ் போட வராது, கண்டிப்பாக வராது. இப்போது பென்லேயோ இல்லை பென்சில்லையோ நீங்கள் போட்டு ஒரு 2 தடவை 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கோனில் போடுறதுக்கு உங்களுக்கு வரும். அதனால் ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். அதுக்காக தான் பெனில் போட சொல்கிறேன். பெனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோனில் போடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 பாக்ஸ் மட்டும் பெனில் போடுங்க. பேலன்ஸ் இருக்கிற பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு கோனில் போட்டு அனுப்பணும். ஓகேவா? இந்த மாதிரி கிரிட்டுக்கும் கட் பாக்ஸ்க்கும் ட்ரிபிள் லைன் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையுமே இதே மாதிரி ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ரைட் ஸ்லாண்டிங் அண்ட் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைனில் ட்ரிபிள் லைனாக போட்டு எனக்கு அனுப்பணும். எப்படின்னா 3 லைன்ஸ் நம்ம டபுள் லைனாக போட்டோம்ல, அதே மாதிரி ட்ரிபிள் லைன் கொஞ்சம் கேப்பை விட்டு திருப்பியும் ஒரு 3 லைன், அதே மாதிரி திருப்பியும் ஒரு கேப் விட்டு திருப்பியும் ஒரு 3 லைன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் மட்டும் பெனில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க பாக்ஸ் ஃபுல்லாக கோனில் போடணும்.
அதே மாதிரி ட்ரிபிள் vertical line, triple right slanting line, triple left slanting line. ஹரிசாண்டலாக போட்ட மாதிரியே வேர்ட்டிக்கலாகவும் ஒரு ட்ரிபிள் லைன், ஒரு கேப்பை விட்டு திரும்பவும் ஒரு 3 லைன். ஓகேவா? இந்த மாதிரி பெனில் 2 பாக்ஸும் ரைட் ஸ்லாண்டிங் லைனும் அதே மாதிரியே தான். ஒரு ட்ரிபிள் லைன், கேப், திருப்பியும் ஒரு ட்ரிபிள் லைன், கேப், திரும்பவும் ஒரு ட்ரிபிள் லைன். லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைனும் அதே மாதிரி ட்ரிபிள் லைன், கேப், திருப்பியும் ட்ரிபிள் லைன், கேப், அகைன் ட்ரிபிள் லைன். ஓகேவா? கோனில் மட்டும் போட்டுட்டு விட்டுறக்கூடாது. கோனில் 2 டைம்ஸ் மட்டும். இப்போ நான் இந்த ஒரு பேஜில் இவ்வளோ பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் மட்டும் பெனில் போடுங்க. பேலன்ஸ் இருக்க பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கோனில் தான் போடணும். ஓகேவா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராக் பண்ணுறேன், நீங்கள் அப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது பொறுமையாக தான் ட்ராக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி
இந்த மாதிரி ட்ரிபிள் லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக டார்க் லைன். ஓகேவா? இதே மாதிரியே டார்க் லைனும் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரைட் ஸ்லாண்டிங் லைனாகவும் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைனாகவும் போடலாம். ஹரிசாண்டலாக இந்த மாதிரி டார்க் லைன் எப்படி போடணும்னு சொன்னேன். ஒரு 2 லைன் போட்டு டபுள் லைன் ட்ரா பண்ணி அதுக்கு நடுவில் தான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணணும்னு சொன்னேன். அதுதான் டார்க் லைன். தெரியுதா? நம்ம லைன் ட்ரா பண்ணி உள்ளே ஃபில் பண்ணும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி டார்க் லைன் வரையணும். டபுள் லைன் போட்டு அதில் நடுவில் ஃபில் பண்ணணும். அந்த நடுவில் இருக்கிற திக்னஸோட சைஸு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு டபுள் லைனை வந்து நடுவில் ஸ்பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சி நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து இப்போது சில டைம் பார்டரெல்லாம் போடும்போது நடுவில் டார்க் லைன் கொடுப்போம். அது வந்து நார்மலான சின்ன சைஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக நடுவில் ஸ்பேஸ் டபுள் லைனுக்கு நடுவில் சின்னதாக தான் கேப் விட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இது இப்போது நம்ம ஏதாவது மெயின் டிசைன் போட்டு அதை சுற்றி டார்க் லைன் கொடுக்கணும் அப்படின்னா அப்போது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக அதுக்கு இந்த லைனுக்கும் இந்த டபுள் லைன் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் இன்னும் பெருசாக கொடுத்துருக்கேன். தெரியுதா? இந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இப்போ அதே மாதிரியே ஹரிசாண்டல் லைன் போட்டோம். இப்போ வெர்டிக்கல் லைன். இப்போது இதே மாதிரி வெர்டிக்கல் லைனாகவும் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனாகவும் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைனும் அதே மாதிரி லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைனும் டார்க் லைனாக போட்டு அனுப்பணும். நான் போடுற மாதிரி ஒன்றுத்துலேயே போடாதீங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஸ்பேஸ் இல்லையேன்னு இதில் போடுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் டார்க் லைனில் இந்த மாதிரி போடணும். ஓகேவா? லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன் அதே மாதிரி ரைட் ஸ்லாண்டிங் லைனும்.
ஓகேவா? டார்க் லைன் எப்பயுமே இப்படி தான் போடணும். இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வெர்டிக்கல் டார்க் லைன், இது லெஃப்ட் ஸ்லாண்டிங் டார்க் லைன், இது ரைட் ஸ்லாண்டிங் டார்க் லைன். ஓகேவா? இதுதான் இன்றைக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷீட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஒரு இதில் 3 ரோ மட்டும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபுல்லாக. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜில் ஒரு 2 பாக்ஸுக்கு மட்டும் பெனில் போடுங்க. மற்ற பேலன்ஸ் பாக்ஸ் ஃபுல்லாக கோனில் போடுங்க. ஒரு பேஜில் ஹரிசாண்டல் லைன், இன்னொரு பேஜில் வெர்டிக்கல். அந்த மாதிரி ஒரு பேஜாக ஃபர்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். அதுவே இப்போ எல்லாமே சிங்கிளாக பார்த்தாச்சு. அடுத்தது டபுளாக போடணும். இதே மாதிரி அதே ப்ரொசீஜர் தான், பட் டபுள் லைனாக போடணும். டபுள் ஹரிசாண்டல், டபுள் வெர்டிக்கல், டபுள் ரைட் ஸ்லாண்டிங், டபுள் லெஃப்ட் ஸ்லாண்டிங். அதே ப்ரொசீஜர் இப்போது ட்ரிபிளாக போடணும். ட்ரிபிள் ஹரிசாண்டல், ட்ரிபிள் வெர்டிக்கல், ட்ரிபிள் ரைட் ஸ்லாண்டிங், ட்ரிபிள் லெஃப்ட் ஸ்லாண்டிங்காக. ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் லைனு, அடுத்தது டபுள் லைனு, அடுத்தது ட்ரிபிள் லைன். இப்போ லாஸ்ட்டாக டார்க் லைன். அதே டார்க் லைன் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரைட் ஸ்லாண்டிங் லைனாகவும் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைனாகவும் போடணும். ஓகேவா? மொத்தமாக எனக்கு 13 பேஜஸ் எனக்கு வரும். மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா 13 பேஜஸ் வரும். ஒரு பேஜஸ்லேயும் ஒரு லைன் போட்டால். ஸோ எனக்கு 13 பேஜஸ் ஹோம்ஒர்க் முடித்து எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? என்னடா இவ்வளோ கொடுத்துட்டு 2 நாள்லேயே அனுப்ப சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. பொறுமையாக உட்காந்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் பொறுமையாக அழகாக நீட்டாக போடுங்க. ஏன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நல்லா உங்களுக்கு வரும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே போடுற கிரிட்ஸு, செக் லைன்ஸு அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ்? ஓகே, இன்றைக்கி கிளாஸ் இதை போதும். நாளைக்கு பேலன்ஸ் இருக்க பேசிக் எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.